கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சியோன் மலை நிகழ்ச்சியிலே உங்களோடு ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டதான ஒரு சம்பவத்தை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே படிக்கிறோம். புத்தி உள்ள புத்தி இல்லாத கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனவர்கள், எண்ணெய் இல்லாதவர்கள். அங்கே உள்ளே பிரவேசித்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று இரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய மையப்பொருளாக பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. இது நம்மை ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தமாயிருக்க செய்கிற எண்ணெயாய் இருக்கிறது. புத்தியுள்ள 5 பேரும் தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயோடு கூட கொண்டு போனார்கள். மணவாளனை அவர்கள் சந்தித்தது மாத்திரமல்ல, அவர்கள் மணவரையிலே பிரவேசித்து மணவாளனோடு உள்ள சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தார்கள். இதுதான் வரப்போகிற காலத்தை நம்முடைய நாட்களிலே இயேசுடைய வருகையிலே நமக்குள் நடைபெறப்போகிற சம்பவங்கள் கூட. எண்ணெய், இந்த எண்ணெய் ஆயத்தமாயிருக்க செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது அபிஷேகத்தினுடைய வல்லமையை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி என்கிற அந்த நிரப்புதல் அபிஷேகத்தின் மூலமாக உண்டாகிறது. சாதாரண மனிதர்களை ஆண்டவர் நிரப்பின பொழுது, அந்த எண்ணெயினால் நிரப்பின பொழுது ஞானவான்களாக மாற்றப்பட்டார்கள். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அபிஷேகம் என்பது அற்பமாய் மனிதர்கள் மத்தியிலே கருதப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய சிரசில் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் நம்மை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துகிற எண்ணெயாக இருக்கிறது. தாவீது சொல்வார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுவார். 23ஆம் சங்கீதத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த நிரம்பி வழிந்த இந்த அனுபவங்கள் உண்டானதனால்தான் அவருக்குள்ளே ஒரு விசுவாசத்தினுடைய வல்லமை ஊற்றப்பட்டிருந்தது. சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவரை கைவிட மாட்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு கிருபையும் நன்மையும் தொடரும், நான் ஒரு நாளும் தேவனுடைய வீட்டை விட்டு விலகி போக மாட்டேன் என்று விசுவாசத்தோடு அவரால் சொல்ல முடிந்தது. இந்த நிரப்புதல் இல்லை என்றால் பயம், குழப்பம், வாழ்க்கையில சந்தேகங்கள், மாம்ச ஆசைகள், இச்சைகள், அவிசுவாசங்கள் சாத்தான் உண்டாக்குவான். கனநித்திரையின் ஆவியை உண்டாக்கி ஜெப தோல்விகளை, ஜெப குறைவுகளை உருவாக்குவார். விசுவாசமாய் இருந்தவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார்கள். பக்தியாய் இருந்தவர்கள் தார்மாறான ஜீவியங்கள், திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் வாழ்க்கையிலே வேசித்தனத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து வழி விலகி போவார்கள், இடறி போவார்கள். நல்ல சாட்சிகளை கெடுத்து போடுவார்கள். அன்பாக இருந்த குடும்பங்கள், அன்பாயிருந்த தேவ பிள்ளைகள் பிரிந்து சிதறி போவார்கள். அபிஷேகத்தின் நிரப்புதல் நம்மை ஆயத்தமாக, நாம் பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள தெளிந்த புத்தி உள்ள நல்ல ஆவியோடு உலகத்தின் வல்லமைகளை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே பாத்திரம் நிரம்பி இருந்தவர்கள் மாத்திரம்தான் நடுராத்திரி வேளையிலே அவர்கள் ஆயத்தமாக மணவாளனை சந்தித்தார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பி இருக்க இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்நிய பாசையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய பாத்திரங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். நிரம்பினால் சாத்தானுக்கு உள்ளே வருவதற்கு இடமே கிடைக்காது. நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்க செய்யும் எண்ணெயினால் நிரப்பப்படுவோம். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு சென்றதான யாக்கோபு கோலும் கையுமாக போனான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் அங்கே கல்லை தலையணையாக வைத்து படுத்து அவன் எழும்பும் போது ஆண்டுடைய மகிமையான சொப்பனத்தை கண்டு எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது சொல்லிவிட்டு தான் தலையணையாக வைத்த கல்லை தூணாக நிறுத்திவிட்டு அவன் எண்ணெயே வார்த்தான். கவனியுங்கள், ஒரு யூதனுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆராதனைக்குரிய எண்ணெய் இருக்கும். அவன் கோலும் கையுமாகத்தான் போனான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். இன்றைக்கு ஆராதனையின் எண்ணெய் நமது வாழ்க்கையில இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தாவீது தன்னுடைய மகன் இறந்து போனதனால் துக்கத்தோடு இருந்தான். அங்கே உடனடியாக ஆலயத்துக்கு அவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு எண்ணெய் பூசிவிட்டு ஆலயத்துக்கு சென்றான். ஒரு துக்கம் நீங்கி நல்ல அன்பான ஒரு சாலோமனை பெற்றான். இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆராதனை எண்ணெய் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.
என்னுடைய சிரசை அபிஷேக தைலத்தால் நிரப்பும் என்று கேளுங்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய எண்ணெயை உங்களை சிரசிலே ஊற்றுவார். தாவீதினுடைய துக்கம் நீங்கியது மாத்திரமல்ல, அதனுடைய அரசு ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு நல்ல சாலோமனை ஆண்டவர் கொடுத்தார். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நமது வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த ஆராதனைக்குரிய எண்ணெய் தான் நம்மை மணவாட்டி ஸ்தானம் வரையிலும் நிறுத்தும். ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அன்றைக்கு போவாசனுடைய களத்திற்கு வரும் பொழுது அவள் எண்ணெய் பூசி அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தாள், மணவாட்டியாக மாற்றப்பட்டாள். நமது வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மேன்மையான பாக்கியங்கள் பெற தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆராதனைக்குரிய எண்ணெய் எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, இந்த எண்ணெய் இது அபிஷேக தைலம் என்ற எண்ணெய். ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியனை அங்குள்ள எல்லா தட்டுமுட்டு பொருட்களை எல்லாம் அபிஷேகிக்க அங்கே அபிஷேக தைலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒழுங்கை ஆண்டவர் குறிப்பிடுவார். 31ஆம் வசனத்திலே இது பரிசுத்தமானது. 33 முதல் 38ஆம் வசனத்திலே தவறாக உபயோகிக்க கூடாது, இது ஆராதனைக்கு அடுக்காத, ஆசாரிய ஊழியத்துக்கு அடுக்காத முறையிலே ஆயத்தம் செய்தால் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவார். பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேக தைலத்தை அற்பமாய் நினைப்பது பாவம். அபிஷேக தைலம் என்ற அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துவது பாவம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் நமது வாழ்க்கையில தலையிலே நம்முடைய இருதயத்துக்குள் ஊற்றப்பட்டிருப்பது உண்மையானால் 133ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களிலே படிப்பீர்கள். அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகள் வழியாக அங்கிகளில் இறங்குகிறது. நம்மை வாசனை உள்ளவர்களாக மாற்றுகிறது. நம்மை வாசனை உள்ளவர்களாக மாற்றுவது மாத்திரமல்ல, நம்மோடு ஆராதிப்பவர்கள், நம்மோடு ஊழியம் செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஆரோனை போன்ற ஜெயமுள்ளவர்களாக, கனமுள்ளவர்களாக மாற்றப்படுகிற ஒரு மேன்மை உண்டாகிறது. இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதனால்தான் ஆரோனுக்கு எதிராக பொறாமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவருடைய கோல் துளிர்த்தது. இன்றைக்கு பொறாமையை ஜெயிக்க வேண்டுமா? பொறாமைப்படுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள் என்று பயந்து கொண்டு ஓடுவதற்காக அல்ல. இந்த அபிஷேக தைலம், இந்த எண்ணெய் என் சிரசிலே ஊற்றப்பட்டு என் வாழ்க்கை முழுவதும் வாசனை வீச வேண்டும் என்று விரும்பி பாருங்கள். உண்மையாகவே பொறாமைகள் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தாரும் பொறாமைப்பட்டார்கள், லேவி கோத்திரம் தவிர. இப்பொழுது லேவி கோத்திரத்தாரும் பொறாமைப்படுகிறார்கள். ஆரோன் மாத்திரம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை பொறுப்பாக செய்ய வேண்டுமா? உன்னோடு கூட இருப்பவர்கள் பொறாமைப்படுவார்கள், உன்னோடு ஆராதிப்பவர்கள் பொறாமைப்படுவார்கள், உன்னுடைய ஜனங்கள் பொறாமைப்படுவார்கள், உன் வீட்டார் பொறாமைப்படுவார்கள். கவலைப்படாதே. ஆரோன் தோற்று போனாரா? இல்லை. இந்த ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அவரை ஜெயமுள்ளதாக மாற்றி ஆண்டவர் சொன்னார், ஆரோனை என்னுடைய பரிசுத்தமானாக இந்த உன்னத பணிக்காக ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, முடிவாக நாம் வாசிக்கிறோம், இந்த அபிஷேக தைலத்தினால், இந்த எண்ணெயினால் நாம் நிரப்பப்பட்டிருப்பது உண்மையானால் இந்த எண்ணெய் நம் கரங்களிலே ஆண்டவர் கொடுத்து யாக்கோபு 5:14 வாசிக்கிறோம், அநேகரை சுகமாக்கும் எண்ணெயாக ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசம் உள்ள ஜெபத்தோடு நாம் ஜெபித்துக் கொடுக்கிற எண்ணெய், எவ்வளவு குஷ்டரோக வியாதியா இருக்கலாம், கேன்சர் வியாதியா இருக்கலாம், மருத்துவரால் குணமாக்க முடியாத நோய்களாய் இருக்கலாம், இயேசு சுகமாக்குவார். மார்க் 6:13 அவருடைய சீசர்கள் எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். இயேசுடைய நல்ல ஊழியத்தை செய்கிற நாம் விசுவாசம் உள்ள எண்ணெய், அந்த பிரேயர் ஆயில் எவ்வளவு கொடிய வியாதியையும் சுகமாக்குறதாக இருக்கும். இன்றைக்கு நல்ல சபையிலே ஆராதிக்கிற இடத்திலே தேவனுடைய ஊழியக்காரத்தில் கொடுத்து ஜெபியுங்கள். யாரும் இல்லாவிட்டால் இருக்கிடத்தில் நீ அந்த எண்ணெய் இயேசுவின் ரத்தம் சொல், கர்த்தர் அந்த நோயை நீக்குவார். சாமுவேல் 1:21 வசனத்திலே எண்ணெயின் அபிஷேகம்தான் தாவீது குறிப்பிடுவார், பாதுகாப்பை உண்டாக்குகிறது. எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்று சொல்லுவார். பாதுகாப்பை அபிஷேகத்தின் மூலம்தான் கொடுக்கிறார். அருமையானவர்களே, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீர்களா? எத்தனை யுத்தங்களை சந்தித்தாலும் இன்றைய பரிசுத்த ஆவியை கூப்பிடுங்கள். அவருக்கு உண்மையாயிருந்தால் பாதுகாப்பு, உண்மையில்லாவிட்டால் தேவனுடைய பாதுகாப்பு விலகி போகலாம். அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். 132ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை புறக்கணியார். 17ஆம் வசனத்தில் அவள் விளக்கை ஆயத்தம் செய்வார். 1 சாமுவேல் 2:10 அவளை உயர்த்துவார், உங்களையும் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். ஜெபிப்போமா?
நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மேன்மையான எண்ணெயின் அபிஷேகம் அவளை ஆயத்தம் செய்து வாசனை உள்ளவர்களாக மாற்றி அவளை சுகமாக்கும். இன்றைக்கு நோய் உள்ளவர்களை உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையின் மூலமாய் சுகமாக்கும் எண்ணெய் அவள் சரீரங்கள் பூசப்படுவதாக. கடினமான நோய்களை இன்றைக்கே உம்முடைய வல்லமையினால் சொஸ்தமாக்கும். உம்மால முடியும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை எங்க அனுப்பும், ஆசீர்வதியும். சுகமாக்குனதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களை